ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் ஆதவத்மே தயோஷித்வா பிரணமாமி முகுர்முகு. இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் சுவாமிஜி அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் இறைவனுடைய திருவிழத்தின் நமஸ்காரங்கள். எப்போதும் நம்மை விட்டு நீங்காத கல்வி செல்வம், அதன் அதிபதியாக உள்ள சரஸ்வதியை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். உலகத்தில் எத்தனையோ விழாக்கள் நடந்தாலும் இந்தியாவில் மட்டும் கல்விக்காக தனி விழா கொண்டாடப்படுகின்றது. அதுவும் வட இந்தியாவில் கல்விக்கு அதிபதியாக உள்ள சரஸ்வதிக்கு சிலைகள் வடிவமைக்கப்பட்டு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. எதற்காக இந்த கல்வி விழா? கல்வி இல்லாமல் நாம் வாழ முடியாதா என்ற சில சந்தேகங்கள் எல்லோருக்கும் வருவது வழக்கம். இந்தியாவில் எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் அதற்கு ஆணிவேராக இருப்பதும் அஸ்திவாரமாக இருப்பதும் கல்வியே. ஒரு பழமொழி சொல்வார்கள், இளமையில் கல்வி கற்றால் முதுமையில் வளமான வாழ்வு வாழ முடியும். ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் கற்ற கல்வியால் கிடைத்த வேலையால் அவர்களுடைய முதுமையான வாழ்க்கை, முதுமையில் இனிமையான வாழ்க்கை வாழ்கின்றனர். இதற்காகத்தான் சான்றோர் சொல்வார்கள், இந்த காலத்தில் கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை மேல் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இந்த காலத்தில் கல்வி முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொருவரின் எதிர்கால வாழ்க்கையில் உறவுகளோ, பிள்ளைகளோ, நண்பர்களோ நம்மை காப்பாற்றாமல் போய்விட்டாலும் கற்ற கல்வி கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றும். ஒரு அன்பர் மிக அழகாக சொல்லுகின்றார், எனக்கு 3 குழந்தைகள் இருந்தன. அந்த 3 குழந்தைகளும் எதிர்காலத்தில் என்னை காப்பாற்றாமல் கைவிட்டு விட்டன. அந்த எதிர்காலத்தில் எனக்கு இனிமையான வாழ்க்கை கொடுத்தது கற்ற கல்வியால் கிடைத்த பென்ஷன் என்று சொல்கின்றார். இதுதான் சிலர் சொல்வார்கள், எனக்கு பிறந்ததோ 3 சன், ஆனால் இறுதி காலத்தில் என்னை வளர்த்ததோ 4வது சன், அதுதான் பென்ஷன். இவ்வாறு இறுதி காலம் வரை நம்மை எப்போதும் உற்சாகமாகவும் நம்மை விட்டு போகாமலும் இருப்பதும் நல்ல புத்தகமும் நல்ல கல்வியும். இதற்காகத்தான் சான்றோர்கள் பழமொழி சொல்வார்கள், வாசிக்கும் பழக்கத்தை இறக்கும் வரை நேசிக்க கற்றுக்கொள். வாசிக்கும் பழக்கத்தை இறக்கும் வரை நேசிக்க கற்றுக்கொள். இதனால்தான் செல்வங்களில் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் என்று சொல்கின்றனர். திருவள்ளுவர் மிக அழகாக சொல்கின்றார், செல்வத்து செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்திலெல்லாம் தலை. அதே போன்று நம்மளை சுற்றி ஏராளமான செல்வங்கள் இருந்தாலும் எப்போதும் நம்மை விட்டு
நீங்காத செல்வம். எப்போதும் நம்மளிடமிருந்து திருட முடியாத செல்வம் எது என்றால் அதுதான் கல்வி செல்வம். இதனால்தான் திருவள்ளுவர் அகரமுதல் எழுத்தெல்லாம் என்று முதல் குரலிலே எழுத்துக்களை பற்றி அதன் பெருமையை பற்றி மிக அழகாக சொல்கின்றார். சில சான்றவர் சொல்கின்றனர், கற்றவனுக்கு சென்றடமெல்லாம் பெருமை. இத்தகைய கல்வி எப்போதும் நம்மை விட்டு போகாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கல்விக்கு அதிபதியாக உள்ள சரஸ்வதியை தினசரி மதிக்கவும் வழிபாடு செய்யவும் வேண்டும். இதனால்தான் இந்தியா முழுவதும் கல்வி பெற சரஸ்வதியையும் ஹயக்ரீவரையும் 2 தெய்வங்களை மக்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு இருக்கும் சமயத்தில் கல்வி என்றாலே சரஸ்வதி என்று பல லட்சக்கணக்கான மக்களின் மனதில் பதியப்பட்டுள்ளது. அப்படி என்றால் சரஸ்வதி அதனுடைய விளக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, சரஸ் என்றால் பொய்கை நதி, வதி என்றால் வாழ்பவள், அதாவது பூக்கள் நிறைந்த பொய்கையில் வாழக்கூடியவள் சரஸ்வதி என்று பொருள். இந்த சரஸ்வதி எவ்வாறு தோன்றினார் என்று நாம் பார்க்கும் பொழுது தேவி பாகவதத்தில் மிக அழகாக கூறப்பட்டுள்ளது. பிரம்மாவின் நாவில் சரஸ்வதி தோன்றினார் என்று கூறப்பட்டுள்ளது. இத்தகைய சரஸ்வதியை நாம் இப்போது பார்க்க முடியுமா என்றால் கண்டிப்பாக பார்க்கலாம். யாரெல்லாம் வட இந்தியாவில் பத்ரிநாத் என்ற இடத்திற்கு சென்றால் அங்கு சரஸ்வதி நதியாக பாய்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கலாம். ஆனால் அந்த சரஸ்வதி தொட முடியாது. அந்த அளவுக்கு ஆழமான பகுதியில் வெண்மையான ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றார். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய ஆசீர்வாதத்தாலும் அருளாலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அடியனுக்கும் கிடைத்தது. அதே போன்று வட இந்தியாவில் அலகாபாத் என்ற இடத்தில் திரிவேணி சங்கமம் என்ற ஒரு இடம் உள்ளது. அங்கு கங்கா, யமுனா, சரஸ்வதி நதி பாய்வதாக அங்கு கூறப்படுகின்றது. இவ்வாறு இருக்கும் சமயத்தில் தென்னிந்தியாவில் சரஸ்வதிக்கு கோயில்கள் உள்ளனவா? அது எங்கு உள்ளது என்று பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் குலசேகரபுரத்தில் சரஸ்வதிக்கு கோயில் உள்ளது. அதே போன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூத்தனூர் என்ற இடத்தில் சரஸ்வதிக்கு தனியாக கோயில் கட்டப்பட்டு இன்றும் வழிபட்டுக் கொண்டு வருகின்றனர். இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் சரஸ்வதியின் தத்துவம்தான் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது சரஸ்வதியினுடைய உருவத்தை பார்த்தால் ஒரு கையில் புத்தகத்தை வைத்திருப்பார்கள். அந்த புத்தகம் எதை குறிக்கிறது என்றால் 4 வேதங்களை அது குறிக்கின்றது. அதே போன்று இன்னொரு கையை பார்த்தோம் என்றால் சின் முத்திரையை அவர் காணப்படுவார். சின் முத்திரை என்றால் ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் இணைந்திருக்கும். மற்ற 3 விரல்கள் வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும். யார் காமம், லோபம், குரோதம் இவர்களே விட்டவர்களோ அவர்களுடைய ஆன்மாவும் பரமாத்மாவில் இணைந்து காணப்படும் என்ற செய்தியை ஒரு சின்முத்திரையானது குறிக்கப்படுகின்றது. அதே போன்று அனவர், அதாவது மற்ற 2 கைகள் வீணையை வாசித்துக் கொண்டிருப்பார். அந்த வீணையுடைய தத்துவம் என்னவென்று பார்த்தால் அந்த வீணையுடைய கம்பிகள் இருக்கும். வீணையுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்றால் இந்த கம்பிகளை மெதுவாக அழுத்தினால் சத்தம் வராது. அதே போன்று ஓங்கி அழுத்தினால் இந்த கம்பி அறுந்துவிடும்.
இந்த கம்பியை மத்தியமாக நடுப்பாகமாக மெதுவாக நாம் அழுத்தினால் அந்த இனிமையான ஓசையை வீணையிலிருந்து நாம் பெறலாம். அதே போன்று ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வீணையை போன்று இனிமையான ஓசையை நாம் கேட்க வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் தன்னிடம் உள்ள தமஸ் குணம், ரஜோகுணம், இந்த 2 குணங்களை விட்டுவிட்டு சாத்விக குணத்தோடு நாம் வாழ பழகினால் நமக்கு எப்போதும் ஆனந்தமும் அமைதியும் ஏற்படும் தத்துவத்தை இந்த சரஸ்வதி வீணையானது உணர்த்துகின்றது. அடுத்து வருவது சரஸ்வதி அம்மையார் அவர்கள் வெள்ளை தாமரையில் வீட்டிருக்கின்றார். இந்த தாமரை எதை குறிக்கின்றது என்று பார்த்தால், எப்போதும் மலரானது மென்மையாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், தேன் கலந்திருக்கும், கவர்ச்சியாக இருக்கும். இதே போன்று மனதையும் உடலையும் யார் வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு கல்வியும் மதிப்பும் தானாக வந்து சேரும் என்பது இந்த மலரினுடைய தத்துவம் நம்ம எல்லோருக்கும் உணர்த்துகின்றது. அதே போன்று சரஸ்வதியுடைய வாகனம் அன்னப்பறவையை குறிக்கும். அன்னப்பறவை ஒரு அதிசயமான பறவை. அந்த பறவையின் மேல் யாரேனும் 100 மடங்கு அன்பு செலுத்தினால் அந்த பறவை பல மடங்கு நம்மில் அன்பு செலுத்தும். அந்த அன்னப்பறவை அதிசயம்தான் என்ன என்று பார்த்தோம் என்றால், ஒரு கிண்ணத்தில் பாலில் தண்ணீர் கலந்து அந்த அன்னப்பறவையின் முன்னால் வைத்தால் அவற்றில் பாலை மட்டும் கொண்டு விட்டு தண்ணியை பிரித்து கொடுத்துவிடும். இது எதை குறிக்கிறது என்றால், இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நல்ல கருத்துக்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீத கெட்ட கருத்துக்களையும் கெட்ட குணங்களையும் நாம் விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை அது குறிக்கின்றது. சரஸ்வதி என்றாலே தூய்மையான உருவத்தை குறிக்கும். அதாவது வெண் தாமரை, வெண்மையான ஆடை, வெள்ளை நிற அன்னம், வெண்மை நிற உடையவர். இந்த மாதிரி அன்னையார் அவர்கள் தூய்மையின் உருவமாக காட்சியளிக்கின்றார்கள். யார் தூய பக்தியோடு சரஸ்வதி அன்னையை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு எதை தொட்டாலும் அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்பதை இங்கு உணர்த்துகின்றது. இவ்வாறு தூய்மையான மனத்தோடு நாம் படிக்கும் பொழுது நாம் படிக்கும் பாடம் தானாக மனதில் பதியும். இவ்வாறு இருக்கும் சமயத்தில் பூஜையை பற்றி இப்போது எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரஸ்வதி பூஜை எப்படி செய்ய வேண்டும்? சரஸ்வதி பூஜை செய்வதற்கு முன்னால் நன்கு குளித்துவிட்டு தூய்மையான உள்ளத்தோடு பூஜை அறையில் நுழைந்து சரஸ்வதி படத்திற்கு வெண்மை நிற மலர்களை இட்டு வெண்மை நிற சந்தனத்தை இட்டு விளக்கேற்றி வழிபட வேண்டும். சரஸ்வதி அன்னையாருக்கு நெய்வேத்தியம் படைக்கும் பொழுது வெண்மையான பொரி, வெண்மையான அவல், வெண் பொங்கல், வெண் சுண்டல், இந்த மாதிரி வெண்மை நிறத்தோடு தூய்மை மனத்தோடு நாம் சரஸ்வதிக்கு படைத்து பழக வேண்டும். அதோடு சரஸ்வதி பூஜையில் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம் என்றால், யாரெல்லாம் கற்றவர்களோ, யாரெல்லாம் மாணவர்களோ, யாரெல்லாம் படிக்கும் குழந்தைகளோ அவர்கள் கண்டிப்பாக அந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கலந்து கொண்ட பின்னால் பூஜை முடித்தவுடன் குழந்தைகளும் மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உதவிய ஆசிரியர், குரு, அனுபவம் வாய்ந்த பெரியோர்கள் நலமோடு இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். முடிந்தால் அவர்களை அன்றைய நாள் நேரில் சென்று அவருடைய காலை தொட்டு நாம் நமஸ்காரம் செய்ய வேண்டும். இதோடு மட்டுமல்லாமல் பூஜை முடித்தவுடன் ஒவ்வொரு குழந்தைகளும் தங்களுடைய கைகளால் ஏழை எளிய மாணவர்களுக்கு பென்சில், பேனா, புத்தகங்கள் வழங்கி அந்த புண்ணியமான செயலை செய்து புண்ணியத்தை
பெற்று நாம் ஆறுதல் அடைய வேண்டும். இந்த விஜயதசமி நாளில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கோயில்களிலும் பள்ளிகளிலும் வித்யாரம்பம் என்ற நிகழ்ச்சி எல்லா இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, இந்த நாளில்தான் சில பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை முதலில் பள்ளியில் சேர்ப்பார்கள். இவ்வாறு சரஸ்வதி தினத்தில் இவ்வாறு பல விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் சரஸ்வதி பூஜையின் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, சரஸ்வதி பூஜையின் போது அவர்கள் மாணவர்களாய் நாம் சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம் இவ்வாறு பலவற்றை சரஸ்வதி முன்னால் நாம் பயிற்சி செய்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். முக்கியமாக குமரகுருபர் எழுதிய சகலகலா வள்ளி மாலை என்ற பாடலையும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று கம்பர் எழுதிய சரஸ்வதி அந்தாதி என்ற ஒரு பாடலையும் பாராயணம் செய்தால் சரஸ்வதி நமக்கு ஆசீர்வாதமும் பல கல்வி கலைகளையும் கொடுத்து நம்மளை பெருமைப்படுத்துவார். இவ்வாறு சரஸ்வதி பூஜையை செய்தவர்கள் யாரேனும் சரஸ்வதியை கண்டார்களா, பார்த்தார்களா என்று பார்க்கும் பொழுது, வடநாட்டில் அம்பாரிஷி என்பவர் சரஸ்வதியை அன்னையை கண்டு தரிசனம் பெற்றுள்ளார். வடநாட்டில் காளிதாசர் என்பவரும் குமர குருபவர் என்பவரும் கம்பரும் ஒட்டக்கூட்டரும் ஆதி சங்கராச்சாரியரும் இவர்களெல்லாம் மேற்கொண்ட பூஜையினுடைய பயிற்சிகளெல்லாம் செய்து சரஸ்வதி தேவியை வழிபட்டார்கள், தரிசனம் பெற்றார்கள். அது மட்டுமல்ல, சிலர் சரஸ்வதி தரிசனத்தோடு சில புத்தகங்களையும் எழுதி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். உதாரணமாக அம்பாரிஷி என்பவர் அமரகோஷம் என்ற நூலை எழுதினார். காளிதாசர் சாகுந்தலம் என்ற நூலையும் அவர் எழுதினார். குமரகுருபவர் சகலகலா வள்ளி மாலை என்ற ஒரு அந்தாதியும் அவர் எழுதியுள்ளார். இவ்வாறு பலர் சரஸ்வதியினுடைய தரிசனம் பெற்று மக்களுக்காக பயன்பெறும் வண்ணம் பல நூல்களை எழுதியும் அவர்கள் பெருமையடைந்தார்கள். நண்பர்களே, இவர்களை போன்று நீங்களும் சரஸ்வதி தேவியின் மேல் கீர்த்தனம் அர்ச்சனையோடு பிரார்த்தனை செய்து பல கலைகளை கற்று சரஸ்வதியின் ஆசீர்வாதத்தால் எங்கும் எதிலும் வெற்றி பெற்று எப்போதும் ஆனந்தமும் அமைதியும் பெற்று பலமோடு எல்லோரும் வாழ சரஸ்வதியை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன். ஓம் சாந்தி ஹரி ஓம். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.